Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உரிமத்தை மீறி ஏரிமண் கடத்தப்படுவதை அதிகாரிகள் வேடிக்கை பார்ப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புங்கம்பாடியில் உள்ள ஏரியில் வண்டல் மண் அள்ளவும் அதனை விவசாய பயன்பாட்டிற்கு பயன்படுத்திக் கொள்ளவும் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் உரிமம் வழங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் மண் மாஃபியாக்கள் திமுக புள்ளிகளை கையில் வைத்துக் கொண்டு அதிக அளவில் லாரியாக ஏரி மண் கடத்தி தனியாருக்கு விற்பனை செய்து வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். மண் திருட்டை தடுக்க வேண்டிய அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு மாஃபியாக்களுக்கு ஏரி மண்ணை தாரை வார்ப்பதாகவும் ஏரி மண் கடத்தலை தடுக்காமல் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 7 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு சென்ற இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ஒரு விசைப்படகுடன் 7 மீனவர்களை சிறைப்பிடித்து சென்றது. கடந்த 2 நாட்களில் 15 மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களிடம் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை மீட்க விடியா திமுக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்று மீன்பிடிக்க போன ஒரு படகு 7 நபரை கைது பண்ணியிருக்காங்க. இது தொடர்பே நடந்துகிட்டு இருக்கு. மத்திய மாநில அரசாங்கம் தலையிடவே மாட்டேங்குது. இந்த மத்திய அரசாங்கம் தலையிட்டு எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற மாதிரி எங்களுடைய தொழிலாளர்கள் மற்றும் படகுகளை எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் எங்களை ஃபைன் அடிக்கிறாங்க. அதிகமான தண்டனைக்குரிய பணத்தை நிர்ணயிக்கிறாங்க. இந்த நிபந்தனையே இல்லாமல் எங்களுடைய மீனவர்களையும் படகுகளையும் மீட்டு தரணும். திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் ஊராட்சியில் உள்ள பெரியார் நகரில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் குப்பை கழிவுகளால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கழிவுநீர் கால்வாய் இல்லாமை, குப்பை மற்றும் இறைச்சி கழிவுகள் முறையாக அகற்றப்படாததால் துர்நாற்றம், நோய் தொற்று அபாயமும் உள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மழைக்காலங்களில் கழிவுநீர் தேங்குவதால் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். குடிநீர் விநியோகமும் முறையாக இல்லாததால் புகார் அளித்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொட்டுறாங்க. இந்த கழிவு வெளியே சிக்கன் கடையில இருந்து மீன் கடையில இருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொட்டுறாங்க. நாய் இறந்து போச்சுன்னா கூட அதை கூடயும் தூக்கிட்டு வந்து இங்கே தான் போடுறாங்க. ரொம்ப நாத்தம் அடிக்குது. இந்த பக்கம் இருக்கவும் முடியல. வீட்டில் எல்லாமே பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப நோய் வருது. அதை கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பக்கம் போனோம்னாலே மூக்கை மூடிக்கிட்டு தான் போகிறோம். நாங்கள் மூக்கை மூடிக்கிட்டு தான் வரோமே தவிர்த்து வீட்டில் சுத்தமாக இருக்க முடியுதில்ல. ஒரு ஜன்னல் திறந்து வைக்கலாம் அப்படின்னாலுமே ஸ்மெல் அதிகமாக இருக்குது. Taste the Daily.